கல் உப்பா சால்ட் உப்பா? கல் உப்பு இயற்கையானது, கனிமங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. அயோடின் சால்ட் உப்போ வெறும் சக்கை, அவற்றில் எதுவும் இல்லை. இவ்வாறுதான் பலர் கூறி வருகின்றனர். உண்மைதான் என்ன? கல்லு உப்போ அயோடின் உப்போ இரண்டிலும் இருப்பது சோடியம் குளோரைடு தான். கல்லு உப்பினை சுத்திகரித்து கொஞ்சம் அயோடினை கலந்து விட்டால் அது அயோடின் சால்ட், அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அயோடினை இவற்றில் சேர்ப்பதற்கு காரணம், இந்த அயோடின் கனிமத்தை கொண்டே நமது தைராய்டு சுரப்பி தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். ஒருவேளை அயோடினில் குறைபாடு ஏற்பட்டால் அந்த சுரப்பியை செயல் இழந்து வீங்கிடும். எனவே தினமும் நாம் சேர்க்கும் உப்பினில் இந்த அயோடினை கலந்து விட்டால் இச்சிக்கல் தடுக்கப்படும் அல்லவா? அதனாலேயே இந்த அயோடைஸ்ட் உப்பினை முதலில் கொண்டு வந்தனர். ஆனால் இந்த அயோடின் எல்லாம் நமக்கு போதாது. ஆகையால் அதனுடன் சேர்த்து முட்டை, காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ள வேண்டியது அவசியம். எனவே எந்த வகை உப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக உட்கொள்ளலாம். இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது எங்கள் ஹிமாலயன் ராக் சால்ட் என்று சொல்லியிருப்பானோலே, அனைத்து கனிமங்களும் ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பானோலே, இவற்றில் விசேஷ மூலிகைகள் ஏதேனும் இருக்கிறதா என்ன? இல்லை என்பர்களே, இவையும் கடல் நீரிலிருந்து பிரிக்கப்பட்ட அதே சோடியம் குளோரைடு உப்பு தான். பற்பல வண்ண காகிதங்களில் அடைத்து விற்பனை செய்கின்றன. அவ்வளவுதான். சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி.